إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே தூய சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கும் உயர் சுவனங்களிலே அல்லாஹ் தனது கருணையால் நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதென்பது யாரெல்லாம் தெளிவான சிந்தனையோடு நீதமாக உண்மையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாதையை மிக இலகுவாக்கி வைத்திருக்கின்றார். சுவனம் செல்வதற்குரிய பாதை என்பது அல்லாஹ் வஹி மூலம் தந்த பாதையாகும். எனவேதான் உயிரிலும் மேலான நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவரிக்கின்றார்கள், கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையான அறிவு ஒரு வகை இருக்கின்றது. அதுதான் சுவனம் செல்லுவதற்கு அல்லாஹ் தந்த குர்ஆன் சுன்னா என்ற வஹியை பற்றிய அறிவாகும். இந்த அறிவை தேடி செல்பவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தின் பாதையை இலகுபடுத்துகின்றான் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார். இன்றைய உபதேசத்தில் 2 அல் குர்ஆன் வசனங்கள். முதல் உபதேசத்திலே ஒரு குர்ஆன் வசனம். இந்த இஸ்லாம் என்பது இதன் உயிரோட்டம் எதிலே இருக்கின்றது, அல்லது 2 வரிகளில் இந்த இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வது, புரிய வைப்பது, இதனைத்தான் இந்த முதல் வசனம் கூறுகின்றது. ஆனால் மிகப்பெரிய கைசேதம் என்ன தெரியுமா? கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தை வழிநடாத்துகின்ற முஃப்திகள், கலாநிதிகள், இதுபோன்ற அறிஞர்கள் கூட அல்லாஹ் சுவனம் செல்லுவதற்கு தந்த இந்த வேதத்தின் அடிப்படையை பின்பற்றும் பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் தெரிந்த வார்த்தையில் சொல்லுவதென்றால் கலிமா சொன்னதன் பிறகும் ஹிதாயத்து கிடைக்காமல் நேர்வழியிலிருந்து வழிகட்ட பாதையில் மிக அதிகமானவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வழிகட்ட பாதை என்பது ஒரு பெரிய வார்த்தையாக உங்களுக்கு தெரியலாம். ஆம், நிச்சயமாக இது மிகவும் ஆபத்தானது. ஆனால் இது எனது வார்த்தைகள் கிடையாது. இப்போது 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம், ஒரே ஒரு வசனம், கவனமாக காது கொடுத்து கேளுங்கள். ஒரு முஃமின் என்றால் யார்?
முஃமின் அல்லாதவன் சுவனம் செல்ல முடியுமா? சுவனம் என்பது வெறும் ஆசையால் கிடைக்கப் பெறுமா? அத்தனைக்கும் இலகுவான பதில் இந்த ஒரு வசனத்தை நினைவில் வைத்திருந்தால் ஒரு மனிதன் நேர்வழியில் இருந்து அவன் வழிகெடுவதற்கு வாய்ப்பில்லை. வெறுமனே நினைவில் வைப்பதல்ல, உண்மையான நீதத்தோடு அவன் எதிர்பார்க்கின்ற சுவனத்தை அடைவதற்கு அவன் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. ஒரு விசுவாசியான ஆண், விசுவாசியான பெண், அல்லாஹ்வும் தூதரும் அவர்களுடைய ஏதேனும் ஒரு காரியத்தில் அதன் முடிவு இப்படித்தான் என கூறிவிட்டால் அதிலே தேர்வு செய்கின்ற உரிமை விசுவாசியான ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. முஸ்லிமாக இருக்க வேண்டுமா? சுவனம் செல்ல வேண்டுமா? அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விடயம் இப்படித்தான் என கூறியதன் பிறகு அதனை விட்டு வேறு ஒன்றை தேர்வு செய்பவன் விசுவாசியாக இருக்க மாட்டான். யுத்தத்திலே ஒரு மனிதர் உயிர் நீத்த நிலையிலே நபி அவர்கள் ஒரு நபி தோழரை அனுப்புகின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக அறிவிப்பு செய்யுங்கள். என்ன அறிவிக்க வேண்டும்? லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமினுன். முஃமின் அல்லாத எவருமே சுவனத்தில் நுழைய மாட்டான். இதுவாவது புரிகின்றதா? சுவனம் செல்ல வேண்டும் என்றால் முஃமினாக இருக்க வேண்டும். முஃமின் என்பவன் அல்லாஹ்விடம் எப்படி அறியப்படுவான்? அல்லாஹ்வினதும் தூதரினதும் தீர்ப்பு சொல்லப்பட்டதன் பிறகு அதனை ஏற்காமல் வேறு தீர்ப்பை எடுத்தால் அல்லாஹ்விடம் அவன் முஃமின் கிடையாது. ஒரு உதாரணம், மதுஹபுகள் என்ற வழிகேடுகள். ஹனபி மதுஹப் என்பது உலகில் அதிகமானவர்கள் பின்பற்றுகின்ற வழிகேடு. ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டு மீண்டும் அதனை மீள பெறாதீர்கள் என்பது இந்த வஹீயினுடைய தடையாகும். வாந்தி எடுத்ததை சாப்பிடுகின்ற நாயின் செயல் எப்படி மோசமானதோ இதே போன்றுதான் அன்பளிப்பு கொடுத்ததை பணம் கொடுத்து கூட வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகின்றது. ஆனால் ஹனபி மதுஹப் என்ன கூறுகின்றது? என்ன வியாக்கியானம் சொல்லுகின்றது? இல்லை, அன்பளிப்பு கொடுத்ததை எடுக்கலாம். அப்படி என்றால் நாயின் உதாரணம் கூறப்பட்டுள்ளதே. நாய்க்கு நாயின் வாந்தி எப்படி ஹராம் இல்லையோ அதே போன்று அன்பளிப்பு கொடுத்து விட்டு எடுப்பது ஹராம் இல்லை என்று தெளிவான வழிகேட்டை மதுஹப் என்ற பெயரிலே ஏமாறக்கூடிய மக்களிடம் புகுத்தப்பட்டிருக்கின்றது. எப்படியோ இந்த அல்லாஹ்வின் வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு தீர்ப்பு சொன்னதன் பிறகு அதிலே வேறு ஒன்றை தேர்வு செய்பவன் விசுவாசி கிடையாது, நேர்வழியில் உள்ளவன் இல்லை. நேர்வழியில் உள்ளவன் இல்லை என்று எப்படி கூறுவது? இதே வசனத்திலே இறுதி பகுதியில் அல்லாஹ் கூறுகின்றான், فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்கின்றானோ அவன் தெளிவான வழிகேட்டில் ஆகிவிட்டான். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இமாம்களின் பெயரால், மதுஹபுகளின் பெயரால் அல்லாஹ்வை கூட நீங்கள் மறுப்பீர்களா? அல்லாஹ்வின் வார்த்தையை மறுத்துவிட்டு நீங்கள் விசுவாசிகள் என நம்பிக்கொண்டிருப்பீர்களா?
அல்லாஹ்வே வழிகேடு என சொன்னதன் பிறகு இல்லை இல்லை நாம் நேர்வழி என்று கூறுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கின்றதா? எனவே சுருக்கம், விசுவாசி என்பவன் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகின்ற சட்டத்தை, தீர்ப்பை இறுதி தீர்ப்பாக ஏற்காத வரையில் நாம் முஃமினாக முடியாது. முஃமின்களை தவிர மற்றவரும் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ்வினதும் தூதரினதும் தீர்ப்பு இருக்கும் போது அதற்கு மாற்றமான ஒன்றை தேர்வு செய்பவன் அவன் 1000 கலிமா கூறியிருந்தாலும் ஃபகத் ضل ضلالا முபீனா, அவன் தெளிவான வழிகேட்டில் ஆகிவிட்டான் என்பது படைத்த அல்லாஹ்வின் தீர்ப்பாகும். இதன் பிறகும் மதுஹபுகள், இயக்கங்கள், தரீகாக்கள் என குர்ஆன் சுன்னா அல்லாத தீர்ப்புகளை பின்பற்றுகின்றவர்கள் நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். விசுவாசி இல்லாமல் சுவனத்தை படைத்த அல்லாஹ்வின் சுவனத்திலே எப்படி நாம் நுழைய முடியும் என்று கேள்வி கேட்டு நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்தில் நுழைவதற்காக நாம் நேர்வழியின்பால் மீண்டு வர வேண்டும். நபி அவர்கள் காட்டித் தந்த நேர்வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். இதுவரை காலம் நாம் வழிகேட்டில் இருந்தால் கூட இதன் பிறகாவது உல தூய்மையோடு குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் தான் நான் பின்பற்றுவேன் என்று உறுதியெடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்பது ஒவ்வொரு பிரிவாக இருந்து பின்பற்றுவதல்ல. நபியின் காலத்திலே நபியும் நபி தோழர்களும் ஒரே ஜமாத்தாக இருந்து பின்பற்றினார்கள். ஒரே ஜமாத்தாக இருந்து வஹியை பின்பற்றுவதும் சுவனம் செல்வதற்கான நிபந்தனையாகும். ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இப்போது இந்த 33வது அத்தியாயத்தின் 37வது வசனம், முதல் உபதேசத்தில் சொன்ன வசனத்தின் அடுத்த வசனம். இந்த அல் குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு இலகுபடுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அல்லவா? முதல் வசனத்தில் சொன்ன அடிப்படை விடயம், இதற்கு ஒரு நடைமுறை உதாரணத்தை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். சற்று நீளமான வசனம், உபதேசம் நீண்டுவிடக் கூடாது என்பதற்காக சுருக்கமாக அதன் கருத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். நீங்களும் இந்த 2 வசனங்களை பல விடுத்தம் மீட்டி மீட்டி படியுங்கள். இந்த தீனை தேடி கற்றுக்கொள்ளாமல் உல தூய்மையோடு அதனை பின்பற்றாமல் நாம் சுவனம் நுழைய முடியாது என்ற விடயத்தை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நபியின் வளர்ப்பு மகன் உங்களுக்கு தெரியும், ஸெய்த் என்ற ஒரு நபி தோழர். நபியின் காலத்தில் வளர்ப்பு மகனை சொந்த மகன் போல கருதுவது ஜாஹிலிய நம்பிக்கையாகும். சொந்த மகன் திருமணம் முடித்த பெண்ணை அவன் தலாக் சொல்லிவிட்டால் நாம் திருமணம் செய்ய முடியாது. இப்போது வளர்ப்பு மகன் என்பது ஒருபோதும் சொந்த மகனாக மாற முடியாது. 2 வயதுக்கு உட்பட்ட காலத்தில் 5 விடுத்தம் அந்த பிள்ளைக்கு அதன் தாய் பாலூட்டி இருந்தால் மட்டும்தான் அது சொந்த பிள்ளையாக மாறும். ஸெய்த் என்ற வளர்ப்பு மகனுக்கு நபி அவர்கள் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். சில காலத்திலே அவர் தனது மனைவியை தலாக் சொல்ல முற்படுகின்றார். அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஜாஹிலிய அமைப்புகளை உடைத்தெறிகின்ற வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தான். வளர்ப்பு மகனின் மனைவியும்
சொந்த பிள்ளையின் மனைவி போன்று என்ற ஜாஹிலிய நம்பிக்கை. கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் கூட இது போன்ற ஆயிரம் நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஜாஹிலியா என்றாலே குருட்டு நம்பிக்கைகள், அறிவீனமான செயற்பாடுகள். தீனில் உள்ளதை பின்பற்ற மாட்டார்கள், இல்லாததை மிகப்பெரிய கடமை போன்று பின்பற்றுவார்கள். இதுதான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற குருட்டு நம்பிக்கைகளை உடைத்தெறிவதென்பது அல்லாஹ்வின் சுன்னாவாகும். வளர்ப்பு மகனின் மனைவியை அவர் தலாக் சொன்னதன் பிறகு திருமணம் செய்வதில் இஸ்லாத்திலே எந்த குற்றமும் கிடையாது. மனிதர்களின் அறிவீனமான நம்பிக்கையை அல்லாஹ் உடைக்க நாடினான். நபி அவர்களோ வெறுமனே இல்லாத கதைகள் கட்டுகின்ற சமூகம், வளர்ப்பு மகனை சொந்த மகன் என்று நம்புகின்ற சமூகம். அந்த சமூகத்திலே நான் எனது வளர்ப்பு மகன் திருமணம் செய்து கணவன் மனைவியாக வாழ்ந்ததன் பிறகு, அந்த பெண்ணை தலாக் சொன்னதன் பிறகு நான் திருமணம் முடித்தால் எவ்வளவு பெரிய அபகீர்த்தியை உண்டு பண்ணும் என நபி அவர்கள் பயந்தார்கள். உண்மையான முஸ்லிம்கள் தவறான எண்ணங்கள் மூலம் எங்களால் இந்த தீனை ஏற்றுக்கொள்வதிலிருந்து மக்கள் தூரமாக கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இதனை ஆகுமானதாக ஆக்கியிருந்தாலும் மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை வளர்ப்பு மகனும் சொந்த மகனும் ஒன்று போன்றுதான். சொந்த மகன் திருமணம் முடித்து ஒரு பெண்ணை தலாக் சொன்னால் எப்படி அவளை அந்த தந்தை திருமணம் முடிக்க கூடாதோ, இதே போன்று பிள்ளையும் முடிக்க கூடாது என்ற நம்பிக்கை இருந்தது. எனவே வளர்ப்பு மகன் தனது மனைவியை திருமணம் செய்துவிட்டு தலாக் சொல்ல முற்பட்ட போது அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக, தலாக் சொல்ல வேண்டாம் என்று நபி அவர்கள் தங்களால் முடியுமான முயற்சியை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டம் குருட்டு நம்பிக்கையை உடைக்க வேண்டும். அது பிழை என்பதற்கு நீங்களே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எனவே ஸெய்துடைய மனைவியை அவர் தலாக் சொன்னதன் பிறகு உமக்கு நாமே திருமணம் செய்து வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஸவ்வஜ்னாகஹா சொன்னது மட்டுமல்ல, அந்த நபி ஆகிய நீர் உமக்கு நாம் அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்றால் நபி அவர்கள் ஒட்டுமொத்த இந்த நேர்வழியின் நடைமுறை முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த 2 வசனங்களில் இருந்து நேர்வழியில் நடந்து சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் இந்த தீன் என்பது ஒரு ஆண் சுன்னா என்ற வகையில் உள்ளது மட்டும்தான் தீன் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இல்லாததை மார்க்கமாக புகுத்தக்கூடாது, அதில் இருப்பதை நாம் கைவிட்டு விடக்கூடாது. எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஏனைய விசுவாசிகளுக்கு இவ்வாறு ஆகுமான அந்த திருமணத்தை முடிப்பதென்பது, இதிலே அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. ஒருவர் விரும்பினால் தன்னுடைய வளர்ப்பு மகன் திருமணம் செய்து தலாக் சொன்ன பெண்ணை தாராளமாக அவர் முடிக்கலாம் என்ற முன்னுதாரணம் இருக்க வேண்டும். எனவேதான் நீங்கள் வளர்ப்பு மகனுக்கு திருமணம் செய்வித்த அந்த பெண்ணை அவர் தலாக் சொன்னதன் பிறகு நாமே உங்களுக்கு திருமணம் செய்வித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ் தருவதுதான் ஷரீஅத்தாகும். உல தூய்மையோடு அதனை பின்பற்றி
மரணிக்கும் வரைக்கும் முஃமினாக இருந்தால் நாம் சுவனம் செல்ல முடியும். வெறுமனே விசுவாசி என்பவன் கலிமா என்ற வார்த்தைகளை மொழிந்துவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்வினதும் தூதரினதும் தீர்ப்புகளை அவன் ஏற்காமல் மறுத்து விட்டால், அது மதுஹபின் பெயராக இருக்கலாம், தரிகாக்களின் பெயரிலாக இருக்கலாம், இயக்கங்களின் பெயரிலாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு இருக்கும் போது அதனை ஏற்காமல் வேறு ஒரு தீர்ப்பை ஏற்பவன் அவன் விசுவாசி கிடையாது. அப்படி செய்பவன் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றான். அப்படி செய்பவர்கள் சுவனம் நுழைய முடியாது. எனவே குருட்டு நம்பிக்கையிலும் அல்லாஹ் தந்த நெருவழியின் அறிவில்லாமல் ஜாஹிலியத்திலும் நாம் இருக்கக்கூடாது. எமது நன்மைக்காக, எமது இலட்சியத்தில் வெற்றி பெறுவதற்காக நபியும் நபி தோழர்களும் நபியின் காலத்திலே எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வழியிலே உள்ள தூய்மையோடு பயணிக்க வேண்டும். அந்த பாதையைத்தான் நபியின் காலத்து ஜமாத்தாகிய ஜமாத்துல் முஸ்லிமீன் அதனை பின்பற்றி அதன்பால் அழைக்கின்றது. இந்த நேர்வழியில் நாம் இணைந்து நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே நாம் நுழைவதற்கு எமக்குரிய தகுதியை நாம் ஆக்கிக் கொள்வோமாக. இவ்வாறு முஸ்லிமாக மரணிப்பதன் மூலம் அல்லாஹ் எம் அனைவரையும் அவனது உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.